ஹலோ பீப்புள். இப்போ வந்து ஒரு மோசமான கோரமான என்னோடய ரூமில் இருந்த vlog பண்ணுறேன். ஹவு பேட் கேன் அ ரூம் கெட்? ஹலோ பீப்புள். இப்போ வந்து ஒரு மோசமான கோரமான என்னோடய ரூம்லேருந்து vlog பண்ணுறேன். எவ்வளோ பேடாக ஒரு ரூம் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு என் ரூம் ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நான் ஒரு கொஞ்சம் ரொம்ப ஆர்வமான ஒரு ஆர்வக்கோடாரான ஒரு ஆடியோ ஃபைல், த ஒன் ஹூ லவ்ஸ் மியூசிக் அண்ட் ஆல்சோ த மியூசிக் கியர்ஸ் ஆடியோ ஃபைலாக இருக்கேன். ஸோ வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வாங்குறது, அப்புறம் ரீசேல் பண்ணுறது, அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அன்பாக்சிங்காக சில விஷயங்கள் வந்து இன்னும் அந்த பாக்ஸஸ்னால் த்ரோ பண்ணாமல் இருக்கிறது, அது மாதிரி நிறைய சேர்ந்து போச்சு ஃபியூ இயர்ஸாக. ரூமில் வந்து இப்போ என்னாலேயே வந்து தங்க முடியாது, அந்தளவுக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த ரூம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சமாவது பண்ணி அட்லீஸ்ட் உட்காந்து அந்த மியூசிக்கே கேட்குற அளவுக்காவது இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ வந்து அவ்வளோ மோசமான ஒரு ரூமோட ஒரு டூர் பார்க்கலாம். அண்ட் எப்படி வந்து இது மாறப்போகுது, எவ்வளோ எவால்வ் ஆக போகுது, எவ்வளோ அழகான ஒரு ரூமாக மாறப்போகுதுங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எவ்வளோ அழகாக ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா, அழகாக ஒரு பிளைண்ட்ஸு. ஆனால் காமெடி என்னென்னா, இந்த பிளைண்ட்ஸ் வந்து மேலே ஏறாது. இங்கே ஒரு பிளைண்ட்ஸ் இருக்குது, இந்த பிளைண்ட்ஸ் வந்து கீழே இறங்காது. வாட்டர் பிட்டி. ஸோ வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன் இந்த பிளைண்ட்ஸ் போட்டு. ரிப்பேர் பண்ண முடியுமான்னு தெரில, இல்லைனா தூக்கிட்டு மாற்றணும். இதுதான் நான் உறங்கி கொண்டிருந்த, ரிலாக்ஸ்டாக உறங்கி பாட்டு கேட்ட காட். இது அவ்வளோ திங்ஸ் போட்டு வச்சுருக்கு. காட் இருக்கானே தெரில, காட்டுக்கே அது காட்டான்னு தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெட் சைடு லிஸ்னிங் ஸ்டேஷன். அழகாக இங்கே வந்து ஆம்ப்ளிஃபையர்ஸு, ஹெட்ஃபோன்ஸ் நான் இங்கே வச்சுருவேன். கேட்கும்போது இங்கே படுத்துட்டு இங்கேருந்து ஒயர் அங்கே போகும். அதுமாதிரி அவ்வளோ சொகுசாக கேட்டுட்ருக்கேன் ஒரு காலத்தில். ஸோ அதோட அந்த டேபிள் இது யூஸ் பண்ணாமே இருக்குது. இது டேபிள் மேட். ஸோ வந்து அவ்வளோ விஷயங்கள் தாங்குது, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம். லைக் ஹெட்ஃபோன்ஸு, இயர்ஃபோன்ஸு, எல்லாமே இயர்ஃபோன்ஸு, சின்ன டேக் ஆம்ப் சொல்லுவோம், டேக் ஆம்ப்ஸு, மைக்கு குட்டி, ஐ திங்க் ரோடோட மைக்கு ஃபோனில் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய ஸ்டப்ஸ் இங்கே இருக்கும். ப்ளூடூத், டிடபிள்யூஎஸ் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது ஃபோக்கல் சென்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டுட்டு கேட்குறதுக்கு, மேப்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிலோமீட்டர் வந்து தரையில் விழுந்துட்டு ரோட்லேருந்து ட்ராவல் ஆச்சு. அப்பயும் வந்து ஸ்டில் ஒர்க்கிங். ஒரு தடவை வாஷிங் மிஷினில் போட்டேன், தண்ணி பட்டுதா தெரில, உள்ளே போச்சான்னு தெரில, ஸ்டில் ஒர்க்கிங். ஸோ பயங்கரமான ஒரு பிராண்ட் இது ஆக்சுவலாக. ஃபோக்கல் அப்படிங்கிற பிராண்டோட சென்ஸ் அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோன். இது நான் அன்பாக்சிங்கில் தனியாக காமிக்கிறேன், அப்போ இதோட டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இதான் என்னோடய சூப்பரான, நான் முன்னாடி எடிட் பண்ணிகிட்டு இருந்த டேபிளில் என் ஃப்ரெண்டு கிளினிக் அங்கே வச்சுருந்தான். அவனோட இதில் ஜஸ்ட் 500 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த டேபிள். நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஸ்டடியாக இருக்குது. கொஞ்சம் அந்த வேரண்டியர்னா இருக்குது, பட் ஸ்டில் ஐ யூஸ் இட். இட்ஸ் வெரி ஃபங்க்ஷனபிள். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோல்டபுள் டேபிள். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக ஒரு இங்கே வந்து 1700 BT இருந்துச்சு. இப்போ ஐ திங்க் ஐ ஹவ் புட் 2000 எடிஃபையர் R2000 dB சோனி வேயோ கலராக வந்துச்சு. அதில் ஒயிட் வாங்கினேன். ஸோ அந்த டைமில் ரொம்ப க்ரேஸியாக இருந்துச்சு வேயோ லேப்டாப்ஸு. இப்போ வந்து மூட முடியாது, திறந்து வச்சே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு டேக்கு, இது வந்து ஆம்ப். இது ஷிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பேரே பண்ணாருக்கல, அவன் வேணுட்டே தான் வச்சுருக்கான் ஷிட்டுன்னு. SHIT இல்லை, SCHIIT ஸ்பெல்லிங் போடுறேன். ஷிட் அப்படிங்கிறதுல இது பேர் மோடி. எஸ்ங்க, இது பேர் மோடி, இது பேர் மேக்னி. ஸோ மோடி மேக்னி காம்போ. இது ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேக். ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து வர டிஜிட்டலை வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணி
இந்த ஆம்புக்கு கொடுக்கும். டிஜிட்டல் அனலாகாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஆம்புக்கு கொடுக்கும். ஸோ இதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்கலாம். பின்னாடியிலேருந்து ஆர்சிஏ வழியாக ஸ்பீக்கர்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று தான் வேறு செய்யும் ஒரு சேம் டைமில். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் கேட்கும்போது ஹெட்ஃபோன்ஸ் கேட்டுக்கலாம், ஸ்பீக்கர் கேட்கும்போது ஸ்பீக்கர் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு ஆம்பு. ஓடிஎல் அப்படிம்பாங்க. ஸோ ஓடிஎல் டைப் ஆம்பு, டியூப் ஆம்ப். அது 2 டியூப்ஸு. ஸோ பயங்கர ஹெவியாக இருக்கும். ஐ திங்க் கிட்டத்தட்ட 10 kg இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர ஹெவி. இட்ஸ் நாட் ஈஸி டு லிஃப்ட். ஒரு 8 kgயாவது இருக்கும். டார்க் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இது பயங்கரமான இது. ஸோ சென்ஹைசர்ஸ் அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து அதுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் இதை யூஸ் பண்ணால். ஸோ வெடிஃபையர் ஸ்பீக்கர்ஸ் நான் சொன்ன மாதிரி. கலைடாஸ்கோப் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கலைடாஸ்கோப்பு ஐ திங்க் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆர்ட் ஐட்டம்ஸ், ஆர்ட் மெட்டீரியல்ஸ் நான் அப்படியே வச்சுருப்பேன் சீனுக்கு. இது பார்த்தீங்களா, ஃப்ளோட்டிங் புக் ஷெல்ஃப் இருக்குது, ஃப்ளோட்டிங். பட் இதை பெருசாக யூஸ் பண்ண முடியாதுமா என் ஃப்ரெண்டு. ஒரு சீனுக்கு தான், ஷோக்கு தான். ஸோ ரோவர்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு பயங்கரமாக வரைவார். அவரோட ஸ்டைல் வந்து அந்த நாவலோட பேப்பர்ஸில் வந்து ஆர்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்டைல் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஒரு தடவை ஷேக்வார் ஆகுது. ஸோ கிளாப் போர்ட் நான் இன்னமும் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு கான்டென்ட் க்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணுறது கிளாப் போர்ட். ஸ்மைலி பால் ஜம்ப் ஆகும். ஸோ இந்த சோடா கேன்ஸ்னால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைப்பேன். இதனோட ரொம்ப முன்னாடி பண்ண கார்டு பாஸ் அப்படின்ட்டு பிரபுஜாஸ் ஆர்ட் ஸ்டுடியோ அப்படின்னு பாஸ் அப்படின்னு வச்சுருந்தேன். ரொம்ப முன்னாடி போனது. செம்மையான கேப்ஷன் இருக்கும் பின்னாடி. ஆர்ட் இஸ் த ஒன்லி வே டு ரன் அவே வித்தவுட் லீவிங் ஹோம். ஸோ பெயிண்டிங்ஸு, இந்த கிளாக் வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பேன். ஐ மீன் அந்த ஆர்ட் ஒர்க் வந்து மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணோம் டு டூ லிஸ்ட்டு எழுதி வைப்பேன். இது ஜஸ்ட்டு ஸ்க்ராப் போர்டில் செஞ்ச ஷெல்ஃப்ஸு. ஸ்க்ராப் இது ஆக்சுவலாக டெய்லரிங் மிஷின் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு ஸ்டெப்ஸை பதுக்கி வச்சுருக்கேன். எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே தான் டெய்லரிங் டேபிள் இருக்குது. ஒய்ஃப் பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப நாளாக பண்ணுறதில்ல. ஸோ இதுவும் ஸ்க்ராப்லேருந்து பண்ண ஷெல்ஃப் தான். ரொம்ப எசென்ஷியல் WD-40 பெயிண்ட்ஸ், சுதா 64, சுதா 68 பெயிண்ட்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான ஷெல்ஃபு. இது ஆக்சுவலாக நான் அப்பப்போ ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். ஒரு ஷெல்ஃபில் வந்து கான்டென்ட் க்ரியேஷன், ஒரு ஷெல்ஃபில் வந்து ஆடியோ ரிலேட்டட், ஹெட்ஃபோன்ஸ் ரிலேட்டட் அப்படின்னா வச்சுருந்தேன். இப்போ அதுவும் குப்பையாக தான் இருக்குது. நிறைய திங்ஸ் இருக்குது. வேக்யூம் ஏர் ப்ளோவர் கூட இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஸ்க்ராப்லேருந்து செஞ்ச ஒரு ஷெல்ஃபு. ஸோ பயங்கர கந்தலாக இருக்குது. கடப்பாக்கல் அந்த ஷெல்ஃபு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். லிட்ரலி ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணிகிட்ருக்கேன் உள்ளுக்குள்ளேயே. ஸோ எவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு ரூமு. மேலே வந்து லாஃப்ட்டு, அதில் தான் இப்போ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பாக்ஸஸ், யூஸ் பண்ணாத பாக்ஸஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரூம் டூர் வந்து உங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்க. எந்த அளவுக்குனா நீங்களே வந்து நான் வேணால் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டுமாப்பா அப்படின்றவீங்க. அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ரூம் எப்படி ரெடி பண்ண போகிறோம், எப்படி வந்து ஒரு ஒர்க்கபிளாக, ஒரு என்ஜாயபிள் ஒரு ரூமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இங்கே பாரு, இங்கே எக்கச்சக்க ஐட்டம்ஸ் கிடக்கு. சில டைம் எக்ஸ்பென்சிவ். இது வந்து ரஹ்மான் இப்போது புது ஸ்டூடியோவில் கூட வச்சுருக்கார். அப்படி ஒரு சென்னைசர் ஹெட்ஃபோன்ஸு அப்படியே போட்டு வச்சுருக்கு. இது மட்டும் என்னோடய தொழில் ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு தெரியும் எது எங்கே இருக்குதுன்னு. டக்குன்னு எடுத்துகிட்டு நான் கிளம்புவேன். ஸோ இவ்வளோ கந்தலான ஒரு ரூமு. இது வந்து யோகா மேட் வேறு கார்னரில். ஸோ இப்படி ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணி வேறு லெவலில் ஆக்கலாமா அப்படிங்கிறது தான் ஒரு சேலஞ்சு. வி லவ் சேலஞ்சஸ்.
வி லவ் கயோஸ். இப்படி இருக்கிறதுக்கு கூட வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டி எதுவும் தடங்களாக இல்லை. நான் க்ரியேட்டிவாக தான் இருக்கேன், நிறைய புக்ஸ் படிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பயங்கரமான புக்கு. ஆமாம், மார்க் மேன்சனோடது த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக். ரொம்ப முக்கியமான புக்கு இது, ரொம்ப முக்கியமான புக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம், எது லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் ஃபேக்காக இருக்குது நம்ம லைஃப்பில், எல்லாத்தையும் அப்படியே தட்டி உடைச்சிருப்பார் மார்க் மேன்சன். மஸ்ட் ரீட், கண்டிப்பாக படிங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்டு பண்ண வாட்டர் ஒர்க்ஸ். என்னோடய பார்ட்னர் பிரபு ராமகிருஷ்ணன் பண்ண போட். இது வந்து என்னோட தலைவர் டெஸ்டாவ்ஸ்கி, அவர் ஸ்கெட்ச் பண்ணார், பிரபு ராமகிருஷ்ணன். இது ஏதோ ஒரு குழந்தை பண்ணுச்சு, அழகாக அந்த இதையும் போட்டு வச்சுருக்கேன். ஹாய் பீப்புள், என்ன நினைக்கிறீங்க? இந்த ரூம் வந்து இந்த ஒரு கோரமான கொடூரமான டாகி ப்ளீஸ் ஸ்டாப், இந்த கோரமான ஒரு கொடூரமான ஒரு ரூமை வந்து ஏதாவது சரி பண்ண முடியுமா? டேக் 2 போகலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ மோசமாக கோரமான ஒரு ரூமை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணலாம், எப்படின்னா இதை வந்து மாட் பண்ணலாம், என்னென்னா இதுக்குள்ளே கொண்டு வரலாம், என்னென்னா தூக்கி போடலாம், முடிஞ்ச சஜஷன்ஸ் கொடுங்க. எனிவே நான் ஸ்லோவாக வந்து இதை ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்.